குறித்து இவ்வளோ கவலையோட உங்க பிள்ளைகளை குறித்தா, கணவரை குறித்தா, மனைவியை குறித்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களை குறித்தா, யாரை குறித்து நீங்க பாரத்தோட இருக்கீங்க? அவங்க இன்னும் பாவத்துல இருக்காங்க, அக்கிரமத்துல இருக்காங்க, இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையே, ஆண்டவருக்கு விரோதமா இவ்வளவு பாவங்கள் செய்யறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்துதான், அவர் இஸ்ரவேலுங்கிற இடத்துல நீங்க யாருக்காக ஜபிக்கிறீங்களோ, யாருக்காக, எந்த ஆத்மாக்காக, எந்த மனிதர்களுக்காக நீங்க பாரப்பட்டு ஜபிக்கிறீங்களோ அவங்க பேரை போட்டுக்கோங்க. அந்த இடத்துல பேரை போட்டுக்கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுங்கிறதுல நீங்க யாருக்காக ஜபிக்கிறீங்களோ அவங்க பேரை போட்டுக்கொண்டு உங்க மகனா, மகளா, கணவரா, மனைவி யாராவது இருக்கட்டும், அதன் சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டுக் கொள்வார். அவங்களோட எல்லா அக்கிரமத்திலிருந்தும் அவரை ஆண்டவர் மீட்டுக் கொள்வார். எதுக்கன்று? தேவனுக்கு என்று ரட்சித்துக் கொள்வார். மீட்டுக் கொள்ளுதல்னாக்க பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்பராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டுக் கொள்வாராம். யாருக்கு? கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாகவும், கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த நபரை ஆண்டவர் மீட்டுக் கொள்வாராம். இன்னைக்கு நீங்க கலங்கினது போதும், நீங்க வருத்தப்பட்டது போதும், முடங்கி அந்த சோர்வுல இருந்தது போதும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சொந்த பந்தங்களுக்காக, உங்க கணவருக்காக, மனைவிக்காக நீங்க ஜபிக்க ஆரம்பிங்க. அவங்களோட சகல அக்கிரமத்திலும் தேவன் அவர்களை இந்த வார்த்தையின்படி மீட்டுக் கொள்ளுவார். ஏனார் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். ஆமீன்.